அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் சனி பெயர்ச்சி எப்பொழுது, எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயணம் செய்கிறார், சனி பெயர்ச்சி எப்பொழுது அப்படின்னு பார்த்தோம்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் 29/3/2025 சனிக்கிழமையன்று கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த பெயர்ச்சி மேஷராசி முதல் மீனராசி வரை எந்த இடத்தில் இதுவரை இருந்தார், இந்த பெயர்ச்சியில் எந்த இடத்துக்கு போகிறார் அப்படிங்கிறத இப்போ நாம் தெளிவாக பார்க்கலாங்க. மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 11ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 12ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 10ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த பயிற்சியில் 11ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 9ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார் இந்த பயிற்சியில். சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த பயிற்சியில் 8ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியில் 7ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இந்த பெயர்ச்சியின் மூலமாக 6ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 4ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 4ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை 2ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் 3ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ஜென்ம ராசியில் இருந்த சனி பகவான் 2ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். இந்த 12 ராசிகளில் பிறந்தவர்களுக்கும் இந்த சனி பயிற்சியின் பலன் தெரிய வேண்டுமென்றால் என்னுடைய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் கீழே உள்ளது. இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய நம்பரை பார்த்துட்டு யாராவது பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நிறைவான விவரங்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.